லவர பாக்க அது நான் தானே. நீ பழசமாக்கண்ணே, இது புதுசு. இந்த கருவேப்பிலுக்கு நானே அதிகம். கேக்கல பாருங்க, இப்படிலாம் நான் கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீ பழசாயிட்டலமா, அதான் புதுசா ஒண்ணு செட்டப் பண்ணலான்னு கிளம்புறேன். பாருங்க, பாத்துட்டு தானமா இருக்கேன். இன்னும் 4 நாள்ல கல்யாணம். 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குது உங்களுக்கு. பாரு, நான் கூட லவ்னு சொன்னேன், நீ ஸ்டைல கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றியே. பரவாயில்ல, கேர்ள் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுக்கு அர்த்தமோ, அதனால கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அப்படித்தானே? லூசு லூசு கள்ளி. பாருங்க மாமா, இப்படிலாம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோபம் வரும். வந்தா வரட்டும். உங்களுக்கு என்ன கொழுப்பா? இல்லையே, என்னமாச்சும் பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்ன செய்வீங்க மேடம்? என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்படி என்னதான் செய்வீங்க? எதுக்கு பக்கத்துல வர்றீங்க? நீ என்னமோ செய்யணும்னு சொன்னீல, அதான் என்ன செய்யறான்னு பாக்கலான்னு வந்தேன். பேசாம போயிருங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன். செவனேன்னு இருந்தவன சீண்டி விட்டுட்டு பேசாம போயிருங்க. நான் சொல்றேன். நீங்க எங்க போறீங்கன்னு தானே கேட்டேன். அதான் சொல்றேனே, கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்க. மாமா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நீ என்னோட ஒய்ஃப் ஆயிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம். உங்களுக்கு நானே அதிகம், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா கேக்குது. என்ன அப்படி சொல்லிட்ட? மாமா இருக்க அழகுக்கும் ஸ்டைலுக்கும் எத்தனை பொண்ணுங்க என் மடியில வந்து விழுகும் தெரியுமா? ஆமா ஆமா, விழுந்து காலையில உடஞ்சிட போகுது. பொசசிவ் ஆகுறியா? அதெல்லாம் ஐயா ஸ்டீல் பாடி, எத்தனை பொண்ணு விழுந்தாலும் எதுவும் ஆகாது. தப்பா நினைச்சிட்டேன், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். தெரிஞ்சா சரிதான். நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன தவிர இன்னொரு பொண்ணை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏதோ புதுசா லவ்வரா பார்க்க போறீங்களான்னு சொல்றீங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே. பைத்தியம் பைத்தியம். நான் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா? பின்ன நான் சும்மாதான் சொன்னேன். இங்க பாருங்க, இப்படி என்கிட்ட விளையாடுற வேலையில வச்சுக்கிறாதீங்க. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடணும்னு சொல்லு, விளையாண்டுருவோம். கொழுப்பு. சேச்சா, நான் எங்க கிளம்பிட்டேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நீங்க எங்க வேணா போங்க, எனக்கு என்ன. சரி, வேணாட்டி போ. சொல்லிட்டு போங்க எங்க போறீங்கன்னு. ஒரு முக்கியமான வேலை, அங்கதான் போறேன். இது என்ன வேலை? என்ன வேலைன்னு போயிட்டு வந்து சொல்றேன். இன்னும் 4 நாள்ல கல்யாணம். நீங்க வெளியெல்லாம் போக கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க. ஆமா. போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். விட மாட்டேன். பைத்தியம். நீங்கதான் பைத்தியம். கொஞ்ச நேரத்துல என்கிட்ட எப்படி விளையாண்டீங்க? லூசு, நான் சும்மா சொல்றேன்னு கூட உனக்கு தெரியல. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன். அப்புறம் எப்படி? என்ன அப்புறம் எப்படின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. அப்படிலாம் இல்ல, நான் நம்புவேன் நீங்க என்ன சொன்னாலும். ஏன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. சொல்லு ஏன்னு. ஏன்னா எனக்கு இருக்கிறது நீங்க ஒரே ஒரு புருஷன். ஒரே ஒரு புருஷனா? ஆமா. மத்தவங்களுக்கு எல்லாம் 2-3 புருஷனா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? ஓஹோ, அப்படி சொல்ல வர்றியா? நான் கூட என்னமோ நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? என்னமோ தோணுது. பேசாம இருங்கண்ணா. சரி. ஏன் இப்படி பாக்குறீங்க? நீ தானே சொன்ன பேசாம இருன்னு. பார்க்க கூட கூடாதா? பார்க்கலாமே. எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துட்டே இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன விட்டா என்னோட ஆயுசு பூரா கூட பாத்துட்டே தான் இருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்படி பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பொய் சொல்லாதானே? பொய் சொல்லல. வெக்கப்படுறேன்னு பொய் தானே சொன்னேன். நான் உன்னை எப்படி சைட் அடிக்கிறனோ அதே மாதிரி நீ என்ன சைட் அடிச்சிட்டு தானே இருக்க. டாக்டர் மாதிரியா பேசுறீங்க? என்ன கம்பவுண்டர் மாதிரியா பேசுறேன்? டாக்டர் மாதிரி தான் பேசுவேன். டாக்டரா பேச வேண்டிய இடத்துல டாக்டரா பேசுவேன். மத்த நேரம் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுவேன். இப்ப என்ன தோணுது? என்னென்னமோ தோணுது. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. இன்னும் 4 நாள் இருக்கு. நீங்க நாளை என்னைக்கிட்ட இருக்கீங்க? ஆமா, பின்ன வேற வேலை வேணும்ல. 4 நாள்ன்றது 40 நாள் மாதிரி இருக்கு. எப்பா என்ன சீப்போங்க, உண்மைதானே சொல்றேன். எப்ப பாரு உங்களுக்கு அந்த நினைப்பு தானா?
நானும் கடவுளா இல்ல, சாதாரண மனுஷன் தான் நானும். அதுக்குன்னு அதுக்குன்னு என்ன, நான் என்ன வேற யார்ட்டையுமா பேசிட்டு இருக்கேன்? இல்ல பேசதான் முடியுமா? இரவும் பகலும் ஒரு மயக்கம் நீங்காமலே நெஞ்சில் இருக்கும். ஆமா, இப்ப எங்க கிளம்பணும்னு சொன்னீங்க, என்கிட்ட வாய கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. வாயை எங்க குடுக்கறது, நீல விட மாட்டேன்றியே. பேசாம போயிருங்க. முடியாதே, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன். இப்படி முன்னாடி வந்து நின்னு உசி பேத்தி விட்டுட்டு பேசாம போயிருங்க நான் சொல்றேன். உயிரனுள்ளே உந்தன் நெருக்கம் இருந்தாலுமே என்றும் இருக்கும். ப்ரோ ப்ரோ, இவன் எனக்கு இப்படி கத்திட்டு வரான். கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேங்களே. இதுகளுக்கு எந்த நேரத்துல ரொமான்ஸ் பண்ணணும்ன்ற இதே இல்ல. ஐயோ ப்ரோ, ஏன்டா ஏன்டா உனக்கு? இவன் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கான், நம்மள கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டாங்க. பத்தாததுக்கு புதுசா உன்னை ரிலீஸ் வேற பண்ண போறேன். என்னடா உனக்கு? ஐயோ ப்ரோ, நேரங்கள் தெரியாம பேசாத. என்னடா ஆச்சு? இந்த தடிமாட்டு பையன் இல்ல, எந்த தடிமாட்டு பையன்? அதான் தர்ஷினியோட முறை பையன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானே. ஆமா, அவனுக்கு நான் செத்துட்டானா? ஐயோ இல்ல ப்ரோ, இன்னும் என்னதான்டா பிரச்சனை? ஐயோ ப்ரோ, அந்த தடிமாட்டு பையன் தர்ஷினிய கடத்திட்டானா? என்ன சொல்ற அஸ்வின்? ஆமா ப்ரோ, தர்ஷினி காலேஜுக்கு போயிட்டு வர வழியில யாரையோ 2 பேரை சேர்ந்துக்கிட்டு கடத்திட்டு போயிட்டானா. அவனுக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு இருமாப்பு இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பான். மாமா, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா மலர், டாக்டர்ல அவர் தான் இப்ப போன் பாட்டாரு. அவர் தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டும் போறாராம். ஆனா எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையா. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு. அன்னைக்கு போய் அப்படி தட்டி வச்சுட்டு வந்தோம். இப்படி பண்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம். அதனாலதான் அன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன ப்ரோ பண்றது? அவனை சும்மாவே விடக்கூடாது. இவ்வளவு தைரியம் தான் ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போயிருப்பான். ப்ரோ, கடத்திட்டு போய் ஏதாச்சும் பண்ணிருவானோ? அப்படி மட்டும் அவன் ஏதாச்சும் அப்படி பண்ணா என் கையால தான் அவனுக்கு சாவு. ப்ரோ என்ன பண்றது ப்ரோ? நீ போய் தர்ஷினியோட அம்மா கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. நம்மளா எதுவும் பண்ணா தப்பா போயிடும். அதனாலதான் இந்த கம்ப்ளைண்ட். இது மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைய கடத்தினா என்ன தண்டனை கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு ஆகணும். விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். ப்ரோ, உன்னை வெளியவே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்காக பேசாம சும்மா மூடிக்கிட்டு உட்கார சொல்றியா என்ன? அவன் நம்மளோட தங்கச்சி, நம்ம தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் உயிரை காப்பாத்தின பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம 2 பேரையும் சும்மா சொங்கி நினைச்சிட்டியாம் போல இருக்கு அவனுக்கு. சரி ப்ரோ, வா போலாம். நான் முன்னாடி போறேன், நீ வா. போ. ஆமா, இது என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு? இதுக்குதான் அன்னைக்கே அவனை சும்மா விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டி முட்டி தட்டணும்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டாங்க. தர்ஷினியோட அம்மாவும் தர்ஷினியும் சேர்ந்து பாவம் பத்ததுக்கு இப்ப பத்தியா எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே. இன்னைக்கு அவன் வெளியே இருக்கானா, அதுக்கு காரணம் தர்ஷினியும் தர்ஷினியோட அம்மாவும். அந்த நன்றி கூட கொஞ்சம் கூட இல்ல. அவனுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். அப்படி நான் கிளம்புறேன். பாத்து பாத்து போங்க. நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாம் நினைச்சும் பயப்படாத. என்னோட போனுக்கு போன் போடுங்க. சரி. ஏன் சரவணா, வேணாமியா, நான் சொல்றத கேளியா. அங்கெல்லாம் நீ போக கூடாதுப்பா. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். என் கல்யாணத்தை விட எனக்கு தர்ஷினி தான் முக்கியம். எனக்கு புரியுதியா, அதான் அஸ்வின் போயிருக்கான்ல, நீ போவேணாமியா. சரவணா, பெரியவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இருக்கும் பாட்டி, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதை விட ஒரு உயிர் முக்கியமா இல்லையா? முக்கியம் தான்ப்பா, ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ போக கூடாதுப்பா. வேண்டாமியா, நான் சொல்றத கேளியா. என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ள அடங்கி உட்கார சொல்றீங்களா என்ன? அன்னைக்கு அவனை போடல, தர்ஷினி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு நினைச்சோம். ஆனா இப்ப அவளை கடத்துற அளவுக்கு துணிவு வந்துருச்சு. அவனை சும்மா கூட சொல்றீங்களா என்ன? அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருக்கலையா, அவங்க பாத்துக்கிருவாங்கயா. அம்மா, எனக்கு பூமாரி வேற தர்ஷினி வேற இல்ல. எனக்கு அது நல்லா தெரியும், நான் இல்லன்னு சொல்லல. சும்மாவே உங்க கல்யாணம் 2-3 தடவை நின்னு போயிருச்சு. இப்பவே தள்ளி தான் போயிருக்கு. இந்த நேரத்துல ஒண்ணு கணக்கா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. தள்ளி தள்ளி போற கல்யாணம் இப்ப நடக்கணும். இப்பவும் தள்ளி போயிடக்கூடாதுப்பா. பின்னாடி ஒருத்தி நிக்கிறா, அவ முகத்துக்காக பார்க்க கூடாதா? என்ன மலர், பயமா இருக்கா எனக்கு ஏதோ ஆயிரும்னு? இல்ல மாமா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. பைத்தியக்காரி, போவேனான்னு சொல்லுடி. நீங்க பேசாம இருங்க அத்தை. அவரு எதுவும் கெட்டது பண்ண போலயே நல்ல விஷயம் தான் பண்ண போறாரு. ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தான் முக்கியம். அந்த மானமே போயிட்டா அந்த பொண்ணு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இவ்வளவு சீக்கிரம் நம்ம தர்ஷினிய கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அத்தை, அவ நல்லா தெளிவாதான் இருக்கா. நீங்க தான் பயந்துகிட்டு இருக்கீங்க. சரவணா, நான் சொல்றத கேளியா. என்னமா பண்றீங்க நீங்க? நான் பெக்காத பிள்ளை நீ. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியுமா? எதுவும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துலதாயா நமக்குன்னே ஏதாச்சும் வந்து விடியும். சொல்றத கேளுப்பா. அதான் அஸ்வின் போயிருக்கான். பத்தாதுக்கு அந்த டாக்டர் வேற யாரோ கூட இருக்காங்க. போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிருக்கோம். அவங்க பாத்துப்பாங்கயா. அவங்க பாத்துப்பாங்க, இவங்க பாத்துப்பாங்கன்னு என்னால வீட்டுல தூங்க முடியாதுமா. அவகிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேம்மா, உனக்கு இனிமே நான் தான் பொறுப்பு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு.
நான் காப்பாத்தணுமா இல்லையா? அத்தை விடுங்க அத்தை, அவர் போயிட்டு வரட்டும். ஏன் இப்படி நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? விடு பூங்கொடி, அதான் அவன் தைரியமா தான் இருக்கான், மலரும் தைரியமா தான் இருக்கு. நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? அவனை ஒரு வழி ஆக்கல. நான் சரவணா இல்லம்மா, சும்மா சொங்கி பையன் நினைச்சிட்டு இருக்கானோ. சும்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்னும் ஆகாது. அவனை 4 தட்டி தட்டி கைய கால உடைக்கல. சரவணா, நீங்க விடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை